Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல ரொம்பவே அழகான அப்பா மகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பாச போராட்டத்தை சொல்லக்கூடிய மூமு படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். படம் பார்க்கும்போது என்னமோ கேஷுவலா தான் போச்சு. தக்காளி இந்த சைனா பயலுங்க என்னைய அள வச்சுட்டானுங்க. உண்மையாவே அந்த அளவுக்கு வேர்த்தான ஒண்ணு. இப்ப ஒன்லைனை மட்டும் கேளுங்க. காதும் வாயும் பேச முடியாத நம்ம படத்தோட கதாநாயகன் இவன் உலகமா நினைக்கக்கூடியது தன்னோட 7 வயசு பொண்ணான மூமு. வசதியான வாழ்க்கை பணம்னு எதுவும் இல்லைனாலும் கூட இவங்களுக்குள்ள அந்த அளவு கடந்த அன்புக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் பிரிஞ்சு போன ஹீரோவோட மனைவி திரும்ப வராங்க. புள்ளைய என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன்னு ஒரு வாக்குவாதத்துக்குள்ள வராங்க. கேஸும் கோர்ட்டுக்கு போகுது. ஆனா தான் பொண்ணை தக்க வச்சுக்கிறதுக்காக ஹீரோ எந்த எல்லைக்கு போறான், கடைசியில இந்த கேஸ்ல ஜெயிச்சானா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. அரே பாய்ஸ், கையில டிஷ்யூ பேப்பரோட ரெடியா இருந்துக்கோங்க, ஏன்னா உங்க கண்ணெல்லாம் கலங்குற அளவுக்கு இந்த கதை இருக்க போகுது. சரி, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரியான சூப்பர் கதைகள் வேணும் அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. எக்ஸாக்டா தமிழ்லயுமே இதே மாதிரியான கான்செப்ட்ல ஒரு படம் வந்திருக்கு. அது என்ன படம் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு வாய்ஸ்லயே ரிப்ளை கொடுக்குறேன். சரி வாங்க தங்கங்களா, அப்படியே கதைக்குள்ள போலாமா? இப்ப கதை ஆரம்பிக்கக்கூடியது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாஸ்ங்கிற பொண்ணை காட்டுறாங்க. இவளால வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. வந்த அந்த பொண்ணு திரும்ப திரும்ப என் அப்பா வெளியில காத்துட்டு இருக்காரு, நான் சீக்கிரம் போகணும்னு அதையே தான் சைகை மொழியில சொல்லிட்டு இருக்கா. சோ இப்ப இந்த குற்றவாளிக்கு ஹெல்ப் பண்ற விதமா ஒரு சைன் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு லேடி வந்திருப்பாங்க. இந்த அம்மாவோட பேரு மூமு. நம்ம கதையோட ஹீரோயின். வந்த லேடி ஜாஸ் கிட்ட பொறுமையா பேசுவாங்க. இந்த பாருமா, நீ வேலை பார்த்த இடத்துல பணத்தை திருடிட்டு ஓடிட்டேன்னு உன்னோட ஓனரே உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அவர் ரொம்ப சிம்பிளா, இங்க பாருங்க, அது நான் வேலை பார்த்ததுக்கான சம்பளம். 3 மாசம் எனக்கு பணம் கொடுக்கல, அதனால என் சம்பளத்தை மட்டும் தான் எடுத்துட்டு போனேன். மத்தபடி நான் ₹1 கூட எடுக்கல. ஆனா அந்த ஆளு என் மேல போய் கேஸ போட பாக்குறான். அவர் நல்லவர் கிடையாது, ரொம்ப கெட்டவர். ஜாஸ், நீ ரொம்ப பதட்டமா இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நான் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில வரும்போது அங்க இந்த ஓனர் பையன் ஜாஸ பத்தி போலீஸ் கிட்ட ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஆரம்பத்துல அவர் ரொம்ப அப்பாவியான பொண்ணா இருந்தா, அதனாலதான் இறக்கப்பட்டு காய்கறிகளை வெட்டக்கூடிய வேலையை கொடுத்தேன். ஆனா அந்த பைத்தியக்காரி என்னையே ஏமாத்திட்டு பணத்தை திருடி இருக்கா. இதுக்காக நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, ஒரு சந்தேகத்துல உள்ள வந்த ஹீரோயினும் நான் தான் ஜாஸ்க்கு மொழிபெயர்க்க இங்க வந்திருக்கேன். ஏண்டா ஓனர் தம்பி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவளுக்கு வாய் பேச முடியாது, நீ பேசுறத அவளால கேட்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது 2 பேரும் எப்படி பேசிப்பீங்க? அதுவா, நாங்க போன்ல சேட் பண்ணிப்போம். உடனே ஜாஸ பார்த்து, அம்மா நீங்க 2 பேரும் சேட் பண்ணிப்பீங்களாமே, அது சம்பந்தமான டீடைல்ஸ் இருக்கா? அழுதுகிட்டே அவளும் தயக்கத்தோட, இல்ல அது எல்லாத்தையும் அவரு டெலீட் பண்ண சொல்லிட்டாரு. டேபிள்ல ஒரே ஒரு ஃபார்ம் இருக்கு, அதாவது நடந்த எல்லா குற்றங்களையும் நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி. ஒரு வேகத்துல ஜாஸ் அப்படியே சைன் பண்ணலான்னு போகும்போது, இங்க பாரு, எப்பவும் செய்யாத குற்றத்தை ஏத்துக்கிட்டே பின்விளைவுகள் உனக்கு தான் பயங்கரமா இருக்கும். மனசார உண்மையை சொல்லு, உனக்கு உதவி பண்ணதா நாங்க இங்க இருக்கோம். ஒரு நல்ல அட்வொகேட்டை வச்சா இந்த கேஸை விட்டு நீ ஈஸியா வெளியில வர முடியும். அட ஏமா நீங்க வேற, நானே வேலை பார்த்து சம்பளம் கொடுக்கலன்னு திருடிட்டு வந்துதான் இங்க உட்கார்ந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அவ்வளவு செலவு பண்ணி என்னால எப்படி ஒரு வக்கீல வைக்க முடியும்? அடச்சான்னு புலம்பிக்கிட்டே வெளியில வந்த ஹீரோயினும், இந்த பாருங்க ஆபீசர், அந்த பொண்ணை பார்த்தா நிரபராதி மாதிரி இருக்கு, நாம தான் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்பதான் எதிர்ச்சியா மரத்தடையில இருக்கக்கூடிய ஒரு ஆளை ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஆமா, அது யாரு மேடம்? அது ஜாஸோட அப்பா தான். 2-3 நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காரு. நாங்க போன்னு சொல்லி பார்த்தோம், ஆனா அவரு கேக்குற மாதிரி இல்ல. மனுஷன் ஹீரோயினை பார்த்து லைட்டா சிரிக்கிறாரு. அடுத்த செகண்டே அவராலையும் வாய் பேசவும் காது கேட்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அட, உங்களுக்கு எப்படி இது தெரியும்னு கேட்கும் போது, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் இவங்க கூட தான் வளர்ந்தேன்னு ஹீரோயின் சொல்லும் போது இங்கதான் டைட்டில போட்டு நம்ம ஹீரோயினோட கதையை ஓபன் ஆகுது. வாய் பேச முடியாம காதும் கேட்காம இருக்கக்கூடிய இவன் தான் நம்ம கதையோட ஹீரோவான தாவோ. குட்டி போட்டிருக்கா இல்லையா, அவங்க தான் நம்ம மூமு. ஒரு கண்ணாடிக்காரன், உங்களுக்கு ₹100 பணம் தரேன், யாரா அந்த வேலையை பாக்குறதுன்னு டீல் பேசிட்டு இருக்கும் போது, ஐயா நீங்க ₹50 கொடுத்தா போதும், எங்க அப்பா சும்மா அக்கா பிரிச்சு வேலை பாப்பாருன்னு மூமு உள்ள பூந்து கோத்து விட, அப்பதான் ஹீரோவுக்கு ஷாக்கு. ஏன்னா இவன் வேலை பார்க்க வந்தது ஒரு வீட்டோட ஏசின்னு நினைச்சிருப்பான். ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரு கம்பெனியோட பிரைவேட் ஏசி. தக்காளி அவ்வளவு பெருசா இருக்கு. மோமோ, அடுத்த முறை கொஞ்சம் நல்ல வேலைக்கு கூட்டிட்டு வாடி தங்கம். சிரிச்சுக்கிட்டே அவ்வளவு சரின்னு சொல்ல, இப்ப ஸ்கூட்டர் எடுத்துட்டு வேலையை முடிச்சிட்டு நம்ம ஆளுங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆக்சுவலி இது ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் மாதிரி. ஒரு கண்ணாடிக்காரன் தான் இந்த இடத்தோட ஓனரும் கூட. ஹீரோவை போலவே வாய் பேச முடியாம காது கேட்காம இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இங்கதான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி வாடகைக்காக தங்கி இருக்காங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. அந்த இடமே ரொம்ப அமைதியா தான் இருக்கும். மொத்த பேரும் சூதாட்ட மாதிரி ஏதோ ஒரு சின்ன கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதையெல்லாம் கவனிக்கல. மோமோ, டைம் ஆயிடுச்சுல, வா படிக்க போலான்னு. வாய் பேச முடியலனாலும் கூட பொதுவா ஒரு வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்னு ஒன் பை ஒன்னா இவனும் சொல்லி கொடுக்குறான். நேரம் போக வெளியில கேம் விளையாடிட்டு இருந்த நம்ம ஆளுங்க இந்த உட்கார்ந்துருக்க தொப்பிக்காரன் ஏமாத்துற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏண்டா டேய், எங்களை ஏமாத்தியே பணம் சம்பாதிக்கிறியான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சண்டை போடுவாங்க. இதை தடுக்கலான்னு ஹீரோ உள்ள வரும்போது அவனையும் உள்ள இழுத்துட்டாங்க. ஒரு சின்ன கண்ணாடி வழியா
வழியா ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஐயோ இதோ ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு உள்ள வருவா. ஆனா ஹீரோ சண்டை இல்லமா சும்மா விளையாடிட்டு இருக்கோங்கிற மாதிரி இவளையே ஏமாத்தி அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த எல்லாரையும் ஜாலியா டான்ஸ் ஆடுற மாதிரி நடிக்க சொல்லி ஹீரோயினை சமாளிச்சிருவாங்க. சடனா காலிங் பெல் அடிக்குது. கதவுல இருக்க தொலை வழியா யாரு வந்திருக்காங்கன்னு பாக்கும்போது அது போலீஸ். பக்கத்து வீட்டுக்காரனுங்க தான் கோத்து விட்டுருக்கானுங்க. உடனே ஹீரோயினும் அங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. இதை பார்த்து மொத்த பேரும் அலர்ட் ஆகும் போது போலீஸ் வந்திருக்க விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கதவும் திறக்குது. வந்த போலீஸும் பாப்பா நீ யாரு? இது அங்கிள் வீடு. நீங்க யாரு? இந்த பாருமா இந்த வீட்டுல எப்ப பாரு சத்தம் வந்துட்டே இருக்கான். கூடவே ஏதோ சூதாட்டம் எல்லாம் விளையாடுறீங்களாமே. ஆனா போலீஸ் வரதுக்குள்ளேயே நம்ம ஆளுங்க இருந்த தடயங்களை மறைச்சு வச்சுட்டு சார் நாங்க நாடகத்துக்கு ஒத்திக்க பாக்குறோம்னு ஆக்டிங் போடுவாங்க. ஆதாரம் இல்லாம இவரால என்ன பண்ண முடியும்? சோ வந்த போலீஸும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. அப்பதான் குட்டி பண்ணும் அப்பா அம்மா ஏன் இன்னும் என்ன பாக்க வரல? போன விஷயமே என்கிட்ட சொன்னீங்கல்ல, முக்கியமா கால் கூட பண்ணல. செல்லம் அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு தங்கம், வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க. அதனால நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கண்டிப்பா அவங்க உன்னை பார்க்க வருவாங்க பாரு. அஸ்கு புஸ்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் போக மாட்டேன்பா. உங்களுக்கு பணம் சம்பாதிக்கவே தெரியாது. தனியா உங்களால ஒரு ஆள் கிட்ட பேச முடியுமா? நான் இருந்தேன்னா உங்களுக்காக பேசுவேன், பேரம் பேசி உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுப்பேன். இல்லடி தங்கம் படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் எதிர்காலத்துல என்ன போல நீயும் கஷ்டப்பட மாட்ட. அட போங்கப்பா எனக்கு அம்மாவோட முகமே மறந்து போச்சு. அட நீ அத பத்தி ஏன் யோசிக்கிற? நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரி அழகா இருக்க தெரியுமா? எது உங்கள மாதிரியா? போயா சொட்ட, உங்களுக்கு வயசாச்சு. இதோ பாருங்க நரம்படி கூட வந்துட்டு இருக்கு. அப்பா கிட்டே இப்படிலாம் பேசுறியான்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஃபன்னா சண்டை போடுவாங்க. இங்க கட் பண்ணா காலையில விடியுது. மோமோ சாப்பிடும் போது யாரோ கதவை தட்டுவாங்க. திறந்து பார்க்கும்போது அது நம்ம மூமுவோட அம்மா. பேரு மீகா. சில வருஷங்களாவே மூமுவை மீகா பார்த்ததே கிடையாது. அதனால குட்டி பொண்ணுக்குமே ஒரு மாதிரி ஷாக்கும் பயமும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் மீகாவை தனியா கூப்பிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கும் போது அந்த புள்ள இந்த மாதிரி நான் நியூசிலாந்துல போய் செட்டில் ஆக போறேன். சோ இவ்வளவு நாளா நீ பொண்ணை பாத்துக்கிட்ட வரைக்கும் போதும், 8 வயசுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு உங்ககிட்ட டீல் போட்ட இல்லையா, அதே மாதிரி நான் அவளை கூட்டிட்டு போறேன். ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பம் இல்ல. ஏண்டி இத்தனை விஷயத்துல ஒரு முறை கூட நீ புள்ளைய வந்து பார்த்ததே கிடையாது. அது மட்டுமா நமக்கு டிவோர்ஸ் ஆனதுமே உனக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்கு. ஆனா இப்ப வந்துட்டு மூமுவை கேட்டா நான் கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது, அவ ஏன் பொண்ணு. அப்ப ஒரு வேகத்துல மீக்காவும் இங்க பாரு நான் அவன் கூட இருந்து கஷ்டப்பட்ட வரைக்கும் போதாதா? உன்கிட்ட பணமோ வசதியோ எதுவும் கிடையாது, அது எல்லாத்தையும் நான் அவனுக்கு கொடுக்க நினைக்கிறேன். இந்த பாரு இவ்வளவு நாளா நான் வேலை பார்த்து சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன். இவனுக்கு இன்னும் கோபமாகுது. என்ன பணத்தை கொடுத்து என் பொண்ணை வாங்க பாக்குறியா? இந்த பாரு நான் பொறுமையா சொல்றேன், உனக்கு அது புரியலன்னு வைய டைரக்டா நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். நான் வேணா பண்ணிக்கோன்னு ஹீரோ அங்க இருந்து கோவத்துல கிளம்ப வீட்டுக்கு வந்ததுமே குடியிருக்கிற ஆளுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த மீகா? வருவாளாம், புள்ளைய கேட்பாளாம், நாம என்ன அனுப்பி வைக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சதுமே ஹீரோவுக்கு தலகால் புரியாம உட்கார்ந்துருப்பான். அப்ப இந்த கண்ணாடிக்கார அங்கிள் உள்ள போந்து எலே சண்டையை ஸ்டாப் பண்ணுங்கடா, முதல்ல கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நமக்கு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் தேவை, கவலைப்படாதீங்க அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஆள் இருக்காங்கன்னு ஹீரோவை தனியா கூட்டிட்டு வரும்போது அங்க சொகுசு கார்ல ஒரு பொண்ணு வருவா. இவ்வளவு ஷாட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வண்டி எடுங்கன்னு ஹீரோவை டிரைவ் பண்ண சொல்லுவா. நம்ம ஆளுக்கு ஏற்கனவே காது கேட்காத. சோ பின்னாடி வர வண்டிக்காரன் எல்லாம் என்னடா வண்டி ஓட்டிட்டு இருக்க, சீக்கிரம் முன்னாடி பொண்ணு கத்தி திட்டுவானுங்க. இத கேடி பொண்ணு பார்த்துட்டு ஏண்டா சாவுக்கு ஊர்வலமா போயிட்டு இருக்க, தக்காளி உனக்கு வேகமா வண்டி ஓட்டவே தெரியாதா? இப்ப பாரு ஆன்டின்னு வளைச்சு நிலைச்சு வண்டியை ஓட்டி அந்த புள்ளையவே பயமுறுத்தி விட்டான். அதுக்கப்புறம் அட்வொகேட் ஆன ஜென் கிட்ட வருவாங்க. கேடி பொண்ணும் ஹீரோவோட பிரச்சனைகளை சொல்லும் போது ஜென் ரொம்ப சிம்பிளா இந்த பாருமா பொண்ணு இத்தனை வருஷமா அப்பா கூட இருந்திருக்கா, அதை விட முக்கியமா விவாகரத்து டைம்ல அப்பா கூட தான் குழந்தை இருக்கணும்னு தீர்ப்பு வந்திருக்கு. அதனால அந்த மீகா கேஸ போட்டாலும் கூட நமக்கு தான் அது சாதகமா முடியும். மறுபக்கத்துல மீகாவும் ஹீரோ மேல கேஸ் கொடுக்க வந்திருப்பாங்க. ஆனா இந்த கண்ணாடி போட்ட அக்கா ரொம்ப சிம்பிளா இந்த வருமா உங்க புருஷன் மூமுவை அடிச்சு துன்புறுத்தினாலோ இல்ல மிகப்பெரிய ஆபத்துல அவங்க மாட்டிருந்தாலோ அப்பதான் குழந்தைய நீங்க எடுத்துக்க முடியும். மத்தபடி இந்த கேஸ் எல்லாம் நிக்கிறது கொஞ்சம் டவுட் தான். முடிவு எதுவா இருந்தாலும் சரி அதை ஏத்துக்க நீங்க ரெடியா இருக்கணும். ஒரு பக்கம் சென்னு கேஸ பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கு சாதகமா தான் நடக்கும்னு நல்ல விதமா தான் சொல்லுவாரு. ஆனா இந்த கேடி பண்ண பாருங்களேன், எப்பா ஹீரோ தம்பி மன்னிச்சிருப்பா, கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கான். ஆனா கவலைப்படாத, ஜென் உனக்காக பேசினாருன்னு வைய கண்டிப்பா இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சிடுவ. ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும். இப்போ வரைக்கும் நீ அந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாரு கூடயும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்க. முதல்ல நீங்க தங்கக்கூடிய ஒரு தனியான இடம் வேணும். கூடவே மூமுவை நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாகணும். நல்ல வேலையும் அதிகமான பணமும் சம்பாரிச்சா மட்டும்தான் உன்னால குழந்தைய உன் கூட தக்க வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோ திரும்ப திரும்ப இதையே நினைச்சிட்டு இருக்கான். கூடவே கண்ணாடிக்கார அங்கிளுக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுவான். இந்த மாதிரி எனக்கு ஹோட்டல்ல வேலை பார்க்க ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு. மறுபக்கம் இந்த மூமு வேற உள்ள போந்து அப்பா என்ன நடக்குதுங்க, அம்மாவுக்கு நான் வேணும்
பேசணும்னா அவங்க உங்ககிட்ட தான் வந்து பேசிருக்கணும்ல, எதுக்காக கோர்ட்டு அது இதுன்னு போறாங்க? ஒருவேளை அம்மாவுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ இல்ல செல்லம், அவளுக்கு எப்பவுமே உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் எனக்கும் தான் சின்ன சண்டை. நாளைக்கு விடிஞ்சதுமே முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போகணும். அவ ரொம்ப சிம்பிளா, ஐயோ அப்பா, அம்மாவும் அப்பாவும் கூட வந்தாதான் பள்ளிக்கூடத்துல சேர்த்துப்பாங்க. பரவாயில்ல விடு, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குன்னு நேரா கேடி பண்ண பார்த்த எனக்கு மனைவியா நடிக்க முடியுமான்னு கேட்பான். ஏய் பத்தியா பத்தியா, பருப்பு சாதத்துல பங்கு கேட்கலாம்டா, ஆனா படுக்கையில எல்லாம் பங்கு கேட்க முடியாது. இங்க பாரு, என் நிலைமை உனக்கு தெரியும்ல, நீ தானே சொன்ன என் குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்த்தே ஆகணும்னு. இந்த பாரு, அவளுக்கு நல்லா பாட்டு பாட கூட வரும்னு. போன்ல இதுக்கு முன்னாடி மூமு பாடின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை பிளே பண்ணி காட்டும் போது கேடி போனால முடியாதுன்னு மறுக்க முடியல. அதுக்கப்புறம் நேரா பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபலும், என்ன சொல்லலாம், உன்னோட பேர் என்ன, நீ நல்லா பேசுவியா, எங்க 1 2 3 சொல்லு பாப்போம். மூமு துளி கூட வாய அசைக்கவே மாட்டேங்கிறா, செஞ்சு வச்ச செல மாதிரி நிக்கிறா. நிலைமையை சமாளிக்கிறதுக்காக கேடி பொண்ணும், மேடம் அவ பேரு மூமு, நல்லா பேசுவா, நல்லா பாடுவா, ஆனா என்ன தோ என் கணவர் இருக்காரு, இவருக்குதான் வாய் பேசவும் முடியாது, காதும் கேட்காது. பிரின்சிபலும் யோசிச்சுட்டு, ஒருவேளை உங்க பொண்ணுக்கு பேச முடியாதோ, எங்கிட்ட இருந்து அதை மறைக்க பாக்குறீங்களோன்னு இவங்களாவே ஒரு முடிவெடுத்துட்டு வெளியில போகும்போது கேடி பொண்ணுக்கு விட மனசில்ல. இந்த பாருங்க, அவளால நிஜமாவே பேச முடியும், ஆனா அவ இப்ப ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, அவ பாடின பாட்டு கூட இதுல இருக்குன்னு செல்போன்ல இருக்க ஆடியோவை பிளே பண்ணும்போது நம்ம கேடி பொண்ணு தனக்காக தான் பேசிட்டு இருக்காங்கிற விஷயம் புரிஞ்சு மூமுமே இப்ப மனசார வாயை திறந்து பாட ஆரம்பிக்கிறா. அப்புறம் என்ன, பிரின்சிபல் லேடிக்கு சந்தோஷம். சோ மூமுவை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு சம்மதிக்கிறாங்க. கடைசியா போறதுக்கு முன்னாடி, இல்லையா அந்த அட்வொகேட் ஜென்னு காத்துட்டு இருக்காரா, நீ எப்ப பணத்தை கொடுப்ப, கொஞ்சம் டைம் கொடு, இப்பதான் வேலை கேட்டிருக்கேன், ஒரு சில வாரங்கள்லயே நான் சம்பளத்தை கொடுத்துருவேன். இப்ப இவங்க பேசின விஷயத்தெல்லாம் மூமு கேட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்ததுமே, அப்பா அட்வொகேட்னா யாரு, எதுக்காக அவங்க உங்களுக்காக வாதாடணும், ஏன்னா அவர்தான் நீ அம்மா கூட இருக்க போறியா இல்ல ஏன் கூட இருக்க போறியாங்கிறத தீர்மானிக்க போறாரு. அட எனக்கு உங்க கூட தான்ப்பா இருக்க பிடிக்கும், அது எனக்கு நல்லா தெரியும். அப்படியா, நிஜமாவா சொல்ற, சத்தியமாப்பா. இந்த பாரு, நீ போய் சொன்ன அப்பா பன்னிக்குட்டியா மாறி போயிடுவேன்னு. ரெண்டு பேரும் குழந்தைத்தனமா விளையாடுவாங்க. கட் பண்ணா விடிஞ்சதுமே நம்ம ஆளுங்க இப்ப படிக்கிறதுக்காக சிட்டிக்குள்ள போயாகணும். ஹீரோவுக்கு ஹோட்டல்ல வேலை கிடைச்சிருக்கு, தங்கறதுக்கான ஒரு இடத்தையும் அங்கேயே ரெடி பண்ணிருக்கான். இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்க மொத்த பேரும், செல்லம் நீ ஒழுங்கா படிக்கணும் சரியா, பாட்டிய மறந்துடக்கூடாது, ஏதாவது கஷ்டம்னா எங்க கிட்ட சொல்லு, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு ரொம்பவே ஆறாவரமா எல்லாரும் இவன் மேல அன்பா பரிமாறுவாங்க. இங்க இளமையோடையும் முதுமையோடையும் நிறைய பேர் இருந்திருக்கலாம், ஆனா குழந்தையா இருந்தது அது நம்ம மூமு மட்டும்தான் இல்லையா, அதனால இவ பிரிஞ்சு போற விஷயத்தை யாராலையும் ஏத்துக்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்து போயிட்டு வா சொல்லோன்னு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுவாங்க. வண்டியை ஓட்டக்கூடியது அங்கிள் தான். சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா என்னடா வண்டி பாக்குறதுக்கு இவ்வளவு ஜம்முன் இருக்கு, இது யாரோடது, என்னோடதுதான், செகண்ட்ஸ்ல வாங்கின என்னோட முதலாளி ஜான், அவரு நல்ல மனுஷன்டா, பாக்குற வேலைக்கு பணமும் கொடுத்து பாத்தியா, இந்த மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ண கார்ஸ கூட எனக்காக கம்மி விலைக்கு கொடுப்பாரு. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. அங்க ஒரு பாட்டியமா இருக்காங்க. இந்த பாரு, கண்ணாடிக்காரன் எல்லாத்தையும் சொல்லிருக்கான், உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளுன்னு. இவங்க தங்கறதுக்கான அறையை காட்டிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. காலையில விடியுது. முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு குட்டி பண்ண தூக்கிட்டு போகும்போது சடனா உள்ள வந்த மீக்காவும், பாத்தியா செல்லம், நீ முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறல, அதனால அம்மா உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்தேன்னு ஒரு பாக்ஸ கொடுப்பாங்க. அன்பாதான் கட்டிப்பிடிப்பாங்க. ஆனா மோமோக்கு அதுல விருப்பமே இல்ல. சில வருஷங்கள் பார்க்காம போனதாலேயோ என்னமோ இவளுக்கு அம்மா மேல இருந்த அந்த ஒரு அன்பு இப்ப கொஞ்சம் கொஞ்சமாவே கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ்ல மோமோவை எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த பக்கத்துல முதல் நாள் வேலைக்காக ஹீரோ ஹோட்டலுக்கு வந்திருக்கான். பையன் வாய் பேச முடியாது, காது கேட்காத ஆளா இருந்தாலும் கூட ரொம்ப நல்ல விதமாவே இவங்கிட்ட பேசுறாங்க. பாட்டியம்மாவும், இந்த பாரு, பொதுவா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு அறைக்குள்ள நீ போகவே கூடாது, ஒன்னே இல்ல 2 முறை கதவை தட்டணும், இந்த மாதிரி 1 by 1 எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி 1-2 நாட்கள் கடந்தோட ஹீரோவுக்கு வேலை பெருசா தெரியாம போனாலும் கூட நம்ம மூமுக்கு அமைதியான இடத்துலயே இருந்துட்டு திடீர்னு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்தி பேசுறாங்க இல்லையா, அந்த சத்தத்தை கூட இவளால தாங்க முடியல. அவ்வளவு கடுப்புல உட்காந்துருப்பா. ஆனா அப்பதான் இந்த கூட்டத்திலேயே மிட்சுகி அப்படின்னு வகுப்பறையிலேயே ஒரு ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கிறா. வழக்கம் போல ஒரு நாள் நம்ம ஹீரோ கிளீனிங்காக ஒரு அறையோட கதவை தட்டும் போது உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அப்போ ஒரு வேகத்துல கதவை திறந்து உள்ள வந்த ஹீரோ அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது குளியல் அறைக்குள்ள இருந்து இந்த ரூமை எடுத்தவங்க வெளியில வருவாங்க. யாடா யாராடி, நான் ரூமை கிளீன் பண்ணணும்னு யாரையும் வர சொல்லலையே, எதுக்காக உள்ள வந்தேன்னு பயங்கரமா கத்தி விட்டாங்க. இது ஒரு பெரிய கேஸா மாறி போயிடுது. மேனேஜர் பாட்டின்னு எல்லாருமே ஹீரோவுக்காக இறங்கி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா அந்த ரூம் எடுத்த லேடி விடுற மாதிரியே இல்ல. கட் பண்ணா மறுபக்கத்துல மோமோவும் மிட்சுகியும் பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டு ஒரு கடையில மலைக்காக ஒதுங்கி நிக்கும் போது ஓரளவுக்கு பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்ப வந்த இந்த மிட்சுகியோட அம்மா அவளை மட்டும் தனியா அங்க இருந்து கூட்டிட்டு போக தான் அப்பாவுக்காக ஹீரோயினும் எப்ப வருவாங்கன்னு ஏங்கி காத்துட்டு இருப்பா. ஆல்ரெடி பண்ண வேலையில திட்ட வாங்கிட்டு திபு திபுன்னு ஹீரோவும் குட்டி பண்ண பிக்கப் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வருவான். எக்ஸாக்டா அதே டைம்ல கார்ல அந்த இடத்துக்கு நம்ம கேடி பொண்ணு வருவா. என் கூட வான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை கூட்டிட்டு போகும்போது எதிர்ச்சியா பக்கத்து ரோட்ல 2 கார் போயிட்டு இருக்கு. ஆமா என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு
எடுத்துட்டு வந்த கொஞ்சம் அங்க பாருன்னு சொல்லும் போது காரை ஓட்டிட்டு இருக்க ஆளு நம்மளோட கண்ணாடிக்கார அங்கிள். தக்காளி இந்த பயலுங்க என்ன நினைச்சானுங்கன்னு தெரியல, 2 காரும் சொல்லி வச்ச மாதிரி அவங்களுக்குள்ளேயே இடிச்சு பானுங்க. பயந்து போன ஹீரோவும் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏய் அவங்களுக்கு அடிபட்டு இருக்க போகுது, நாம போய் ஹெல்ப் பண்ணணும். நடந்த எதையும் நீ தெளிவா பாக்கலன்னு நினைக்கிறேன். அந்த அங்கிள் எப்ப பாரு இதத்தான் உனக்காக செஞ்சுட்டு இருக்கான். சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர, நாங்க பண்ணக்கூடிய தொழிலே இதான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா உன்னோட வக்கீல் ஃபீஸ நான் அதை ஃப்ரீ பண்ணிக்கிறேன். ஒரு குழப்பத்தோடய நேரா ஹீரோவும் கண்ணாடிக்காரங்கிட்ட வந்துட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்ப பக்கத்துல இருந்த மொட்டை பையன் ஹீரோ யாருன்னு தெரியாம சுத்தியில வச்சு அடிக்க வரும்போது, டே அவன் நம்ம புள்ளதான்டா. அட கடவுளே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ வாய பொளக்க திரும்ப வேக வேகமா வேலைக்காக வரும்போது அங்க இருக்க மேனேஜரும், ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, பார்ட் டைம்ல உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு திரும்ப வரேன்னு சொன்னியா இல்லையா? ஆனா பாரு டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது மட்டுமா 3 மாசத்துல உன் மேல எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. எனக்கு புரியுதுப்பா, உனக்கு காது கேட்காது, வாய் பேச வராது, எல்லாம் ஓகே. ஆனா ஒரு சில முடிவுகளை நான் எடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு, உன்னை ஓனர் வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாரு. ஐயோ சார் அப்படிலாம் பண்ணாதீங்க, என்னால மறுபடியும் ஒரு புது வேலையெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். எனக்கு புரியுது, ஆனா நான் இங்க ஓனர் கிடையாதுப்பா. வேணும்னா முதலாளி கிட்ட பேசி நீ தங்கிட்டு இருக்க அந்த அறைய வேணா ஒரு மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றேன். அதுக்குள்ள நீ ஒரு நல்ல இடத்தையும் வேலையும் தேடிட்டு இங்க இருந்து கிளம்பிடு. இந்த அட்வொகேட்டுக்கு வேற பணத்தை கொடுக்கணும், வேலை இல்லாம எதுவும் பண்ண முடியாதுன்னு கடைசியா நம்ம கேடு பண்ண சொல்லிருப்பா இல்லையா? எங்க கூட நீயும் வேலை செஞ்சா அட்வொகேட்டோட ஃபீஸை நான் பாத்துக்கிறேன்னு, அதனாலயே வேற வழி இல்லாம இப்ப அவகிட்ட வரும்போது அந்த புள்ள ரொம்ப சிம்பிளா, இந்த பாரு எங்க கிட்ட நிறைய கார்ஸ் எல்லாம் வாடகைக்கு இருக்கு, அதுல ஏதாவது ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு நீ எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணா மட்டும் போதும், இன்சூரன்ஸை வச்சு காருக்கான செலவுகளை பணமா வாங்கிக்க முடியும். ஆனா நாங்க வண்டியை ரெடி பண்ணும் போது டூப்ளிகேட் பாகங்களை போட்டுருவோம், அதனால பணத்துல எங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். நீ பண்ணக்கூடிய ஆக்சிடென்ட்டுக்கு ஏத்த மாதிரி உனக்கு நான் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லும் போது ஹீரோவும் வேற வழி இல்லாம தன் பொண்ணுக்காக விபத்துகளை பண்ண ஆரம்பிக்கிறான். முதல் கார் விபத்தை ஹெல்மெட் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப சேஃபா போயிட்டு ஒரு டனலுக்குள்ள இடிக்கிறாங்க. காலையில விடிஞ்சதுமே தூக்கத்தை விட்டு கண்ண முழிச்சு குட்டி பொண்ணும் அப்பா பெட்ல இல்லங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறா. எங்க போனாருன்னு தேடி வரும்போது சடனா ஹீரோ உள்ள வர, அப்பா எங்க போனீங்க நீங்க, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஒண்ணும் இல்ல செல்லம், அப்பா பார்ட் டைம்ல நைட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், பாத்தியா வரும்போது உனக்கு பர்கர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மோமோவை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நேரா கேடி பொண்ணோட ஆபீஸ்க்கு வரும்போது அங்க இந்த அட்வொகேட் ஜென்னு உட்கார்ந்துருக்கான். பக்கத்துலயே கண்ணாடி போட்ட ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த இடத்தோட ஓனர், பேரு கேயான். அப்புறம் 3ஆவதா உட்கார்ந்துருக்க ஆளு இன்சூரன்ஸ் கம்பெனியை சேர்ந்தவர். நம்மால இடிக்கக்கூடிய கார் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பில்ல போட்டு பணத்தை கொஞ்சம் நிறைய வாங்கி கொடுக்கறது இவரோட வேலை. கேயான் ஹீரோ பார்த்ததுமே, எப்பா உன்னோட கதையெல்லாம் கேடி பொண்ணு என்கிட்ட சொன்னாப்பா, அடடா உன் அன்பு மகளுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற, அதுல என்னோட பங்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கொடுமையா பாத்தியா, இந்த ஜென் இருக்காரே அவரு என்னோட பழைய நண்பன். நான் சொன்னதால உங்ககிட்ட இனிமே அவரு ஃபீஸ் கூட வாங்க மாட்டாரு. ஆனா கோர்ட்ல உங்ககிட்ட என்ன சொத்து இருக்கு, குழந்தைய உன்னால பாத்துக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீ காட்டியாகணும் தம்பி. ஐயோ என்கிட்ட சொத்து பத்துன்னு எதுவும் கிடையாதே. ஆனா என்னடா தங்கம், என்கிட்ட வேலைக்கு வந்துட்டு உன்னை என்ன அப்படியே அம்போன்னு விட்டுருவோமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட சொகுசு கார் இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு உன் பேருக்கு மாத்தி தரேன். ஆதாரமா அந்த காரை காட்டிட்டு அதை என்கிட்ட திரும்ப கொடுத்தாலும் சரி, இல்ல அந்த காரை நீயே வச்சுக்கிட்டு என்கிட்ட நிரந்தரமா வேலை பார்த்தாலும் சரி, ரெண்டுமே எனக்கு சம்மதம். ஆனா சார் இதெல்லாம் நியாயமான வேலையா? இங்க நியாயம் அநியாயம்னு எதுவும் கிடையாது. பணம் தான் மனுஷனோட வாழ்க்கையை முடிவு பண்ணுது. உனக்கு கஷ்டம் இருக்கும் தானே என்கிட்ட வந்திருக்க, அதனால ரொம்ப யோசிக்காம ஒழுங்கா சொல்ற வேலையை பாருன்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் எப்பவுமே இரவு நேரத்துல நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு போவான், அதை ஆக்சிடென்ட் பண்ணி திரும்ப கொண்டு வருவான். எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா போயிட்டு காரை இடிக்கிறானோ அதுக்கேத்த மாதிரி இன்சூரன்ஸ் பணமும் அதிகமா வரும். இப்ப இவன் யாருக்காக இவ்ளோ கஷ்டப்படுறான்? தன்னோட பொண்ணு மூமுக்காக தானே. அவளை பத்தின ஞாபகங்கள் அதிகமா இருக்கிறதாலேயே இவன் வண்டி ஓட்டும் போது திடீர்னு ரோட்ல இவனோட பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியும். ஐயோன்னு வண்டியை பிடிச்சி திருப்பிடவ கண்ணா பண்ணான சுவர்கள் இடிச்சு ஒரு வழியா வண்டியை ஸ்டாப் ஆகுது. நல்ல வேலை, உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் இல்ல. வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு பொண்ணை பார்க்கலாமேன்னு லஞ்ச் டைம்க்கு வரும்போது, அப்பாரு நீங்க தூங்கும் போது உருன்னு நைட்டு குரட்ட வர்றீங்க, அப்படியா தங்கம்? அவ்வளவு மோசமாவா இருக்கு அப்பா வாய்ஸ்? சரி அப்படின்னா எந்த சத்தம் கேக்குறதுக்கு அழகா இருக்கும் எனக்கு தெரியலங்கறா. அப்புறம் கையில ஒரு சின்ன பொம்மையை வச்சிருக்கா, இது மின்சுகி கிஃப்டா கொடுத்தது. அப்பா இந்த சத்தத்தை நான் ஊதும் போது கண்டிப்பா உங்களால கேட்க முடியாது, ஆனா நீங்க ஊதும் போது அதை என்னால கேட்க முடியும் இல்லையா, அது எனக்கு போதும். இந்தாங்க இதை இனிமே நீங்க வச்சுக்கோங்க. சோகத்துல ஹீரோவும், இந்த பாரு செல்லம், நான் இவ்வளவு நாளா நான் கேட்க முடியலையே பேச முடியலையேன்னு வருத்தப்பட்டதே கிடையாது. ஆனா இப்ப உன்னோட குரலை கேட்க முடியலையே, உன்கிட்ட கொஞ்சம் விளையாட முடியலையேன்னு எனக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கு. ஒருவேளை இந்த உலகத்திலேயே பிடிச்சமான ஒரு சத்தம் அது உன்னோட குரலா தான் இருக்குமோ? பதில் எதுவுமே சொல்ல முடியாம நம்ம
நம்ம மூமு கையில ஒரு புல்லாங்குழல வச்சு அப்படியே லைட்டா வாசிக்க ஆரம்பிக்கிறா. சொல்ல போனா அவ பாதையிலேயே ஸ்டாப் பண்ணிடுவா. ஆனா ஹீரோவுக்கு அது கூட தெரியாம இவ வாசிக்கிற ஞாபகத்திலேயே நம்மால அப்படியே கை தட்டி என்ஜாய் பண்ணும்போது பாவம் குட்டி பொண்ணுக்கு அழுக தாங்கல. ஏன்னா தான் அப்பாவால கேட்கவே முடியாது. ஆனா இருந்தாலுமே தனக்காக எவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுக்கிறாருன்னு இவளுக்கு அப்படியே அழுக அருவி மாதிரி ஊத்திட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்னும் சரியா 3 நாள்ல நம்மால ஹீரோ சொத்து வழக்கெல்லாம் காட்டியாகணும். அதனால நேரா கேடி பொண்ணையும் கேயானையும் பார்த்து, எப்பா இன்னும் 3 நாள் தான் இருக்கு, காரையும் பேருக்கு மாத்துறேன்னு சொன்னீங்களே. ஆனா கேயான் ரொம்ப கேஷுவலா, என்னம்மா எப்பவும் இதெல்லாம் நடக்கிறது தானே, அவங்கிட்ட சொல்லு மறுபடியும் ஒரு காரை பக்காவா ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு வந்தா அவன் கேட்ட மாதிரி நம்ம காரை மாத்தி கொடுத்துடலாம். அப்புறம் இந்த பரிதாபப்படுறதெல்லாம் உனக்கு செட் ஆகல, இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிருக்கோம்ல, அதுல இதுவும் ஒண்ணு. கேடி பொண்ணு சோகத்தோடய இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல வேற வழி இல்லாம கடைசியா ஆக்சிடென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு குட்டி பொண்ணு தூங்குனதுமே மறுபடியும் தனக்கு கொடுத்த கார் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து வெளியில போலாமேன்னு டிக்கிய திறந்து ஹெல்மெட் சேஃப்டி சூட்லாம் எடுத்து மாட்டிட்டு இருக்கும் போது நம்ம குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தூங்கவே இல்லைங்க. ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவ அவனுக்கே தெரியாம காரோட பேக் சீட்ல ஏறி விழுந்துப்பா. ஏன்னா இவளுக்கு முன்னாடியே சந்தேகம் இருக்கும், அப்பா நைட் எங்கேயோ போறாரு இன்னமும் பண்றாருன்னு. சோ அதை கண்டுபிடிக்கதான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சின்ன டேர்னிங்ல வெயிட் பண்ணும்போது ஆப்போசிட்ல கார் வர விஷயம் தெரிஞ்சு இவனும் படு வேகத்துல நேருக்கு நேரா வந்த ட்ரக் மேல இடிக்கலாம் தான் போவான். ஆனா பதுங்கி இருந்த மூமுக்கு பயம் அதிகமாகுது. அப்பா இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு கடைசி நிமிஷத்துல கைய பிடிச்சு இழுக்க புள்ளைய பார்த்த பயத்துல வண்டியை இடிக்காம டப்புன்னு லெஃப்ட்ல திருப்பிடுவான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் சறுக்கி அங்க இருக்க பேரிகேட்லயே இடிச்சு டப்புன்னு வண்டியும் ஸ்டாப் ஆகுது. பாவம் ஹீரோவுக்கு கபாலம் எல்லாம் உடைஞ்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. சரி குட்டி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது தட்டு தர மாதிரி வண்டியை விட்டு வெளியில வந்தவ அங்கனக்குள்ளேயே மயங்கி விழுந்துட்டா. இவன் கஷ்டப்பட்டதே தான் பொண்ணுக்காக தானே. சோ அவளுக்கு என்னாச்சுன்னு புரியாம அழுதபடியே அந்த புள்ளைய தூக்கிட்டு வேக வேகமா மருத்துவமனைக்கு ஓடி வரான். டாக்டர்ஸால ஹீரோ சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்க முடியல. சோ இந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீகா அங்க வந்துருவாங்க. ஹீரோ மேல பயங்கர கோவம். சரி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது நல்ல வேலை உடம்போட வெளிப்பக்கத்துல எந்த ஒரு காயமும் இல்ல. ஆனா அவ மனசளவுல ரொம்ப பயந்து போயிருக்கா. உங்க பொண்ணு ஏதோ ஊமையா என்ன, பெருசா அவ பேசவே இல்ல. இல்ல சார் நல்லா பேசுவாளே. அடையாமா வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஒருவேளை பயத்துல அவளுக்கு பேச்சு போயிருக்கலாம். இது 1 மாசத்துலயோ இல்ல 1 வருஷத்துலயோ ஏன் சில வருஷங்களுக்கு அப்புறம் கூட சரியாகலாம். அட சண்டால பாவி, இதுக்கெல்லாம் நீதான் காரணம். ஒரு குழந்தைய கூட உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னு திட்டிட்டு அவ பாட்டுல போகும்போது ஹீரோ கிட்ட வந்துட்டு என் பொண்ணுக்கு எதுவும் ஆகல, அவ ஓகே தானேன்னு கேட்கும்போது தக்காளி இனிமே என் பொண்ணை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசுன உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ, எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு கோவத்துல மீகா கிளம்பிட்டா. நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு ஹீரோவுக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடுது. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்த ஹீரோ கிட்ட உன்னால ஒரு குழந்தைய கூட ஒழுங்கா பாத்துக்க முடியல, முக்கியமா உன்கிட்ட சொத்து கூட இல்ல, இப்ப ஏற்பட்ட நிலைமையில உன்னால ஒரு குழந்தைய எப்படி பாத்துக்க முடியும், இனிமே சட்டப்படி குழந்தை மீகா கிட்ட தான் இருக்கணும், ஆனா அதுல குழந்தையோட விருப்பமும் இருக்குன்னு நம்ம மூமுவை கூப்பிட்டு செல்லம் உனக்கு யாரு கூட போக விருப்பம்னு கேட்டா துளி கூட யோசிக்காம நம்ம மீகா பக்கமா கையை நீட்டு வா. ஒரு நிமிஷம் பாவம் ஹீரோவோட இதயமே அப்படியே உடஞ்சு போயிடும். அப்படின்னா இனிமே தான் பொண்ணு தான் கூட இருக்க மாட்டாளா, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சான ரொம்ப வருத்தத்தோட கார்ல போற தான் பொண்ணை பார்த்தபடியே ஹீரோ கிளம்பிடுவான். இந்த ஒரு சின்ன விஷயம், என் அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கு, செக் பண்ணி உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்னு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா அதுக்கான லிங்க்கும் கமெண்ட்லயே இருக்கு. சரி வாங்க இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாமா. ஒரு பக்கம் மூமு காலையில வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது கூட மீகாவும் வந்திருப்பாங்க. பாவம் புள்ள தான் அப்பா எங்கேயாவது இருக்காரான்னு சுத்தி முத்தி தேடி பாக்குறா. அவளோட கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மையாவே ஹீரோ இங்கதான் ஒளிஞ்சிருக்கான். தூரத்துல இருந்து தான் மகளை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அதே டைம்ல இந்த மீகா இருக்கா இல்லையா, அவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வர சொல்லி பொண்ணு திரும்ப கிடைச்சதால ஒரு சின்ன பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா. கூடவே இன்னும் 3 நாள்ல இவங்க ஃபேமிலி மொத்தமா நியூசிலாந்துல போய் செட்டில் ஆக போறாங்களா. செல்லம் என்னாச்சு உனக்கு, என்கிட்ட ஏதாவது பேசு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம மூமு ஒரு வார்த்தை கூட பேசல. அங்க தான் அப்பா பக்கத்துல உட்கார்ந்து இருக்க குழந்தையவே இவ ஒரு மாதிரி ஏக்கத்தோட பாக்குறா. ஏன்னா குழந்தையில இருந்தே இவ தான் அப்பா கூட தான் வளர்ந்திருக்கா. அன்னைக்கு நைட்டு மூமுவை பெட்ல தூங்க வச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து என் பொண்ணு ஓகேவா, அவன் நல்லா இருக்காளா, ஒழுங்கா சாப்பிடறாளான்னு 100கணக்கான மெசேஜ நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிருக்கான். ஆனா ஒண்ணுக்கு கூட இந்த பைபிள்ல ரிப்ளைவே பண்ணல. இவ அறைய விட்டு வெளியில போனதுமே நம்ம மூமு இருக்கா இல்லையா, தூங்கினவ படார்னு எழுந்து உட்காந்துக்கிட்டு அப்பா கூட எப்பவுமே சுவர்கள்ல நிழல பயன்படுத்தி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே அப்பாவை நடிச்சுக்கிட்டு இவ்வளவு சோகத்தோட விளையாட ஆரம்பிக்கிறா. அப்படியே மறுபக்கத்துல மூமு கொடுத்து விட்ட சின்னோண்டு பிபி இருக்குல்ல, அதை கையில வச்சுக்கிட்டு ஹீரோவா அதை தனியா உட்காந்து ஊதிட்டு இருக்கான். நேரத்துக்கு
பேசுறதுக்குன்னு உள்ள வந்த அங்கிளும், டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இதுக்கடா தனியா ஊதிட்டு இருக்க, டேய் உனக்கு தெரியுமா எனக்கு மூமோட குரல் கேக்குது, அவ போனதுல இருந்து என்னால எதையும் யோசிக்க முடியல. கடுப்பான அங்கிளும், இன்னும் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு தெரியும்ல உன்னால சின்ன வயசுல இருந்தே எதையும் கேட்க முடியாது. டேய் இல்லடா நிஜமா தான் சொல்றேன். அடாச்சி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. இல்லடா நான் என் பொண்ணுக்காக இதை ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாரு. எனக்கு காரை குடுக்கறேன்னு சொன்ன ஆள் கூட என்ன ஏமாத்திட்டான். நான் இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு சரண்டர் ஆக போறேன். அங்கிள் பையன் கோவத்தால ஹீரோவை தள்ளி விட்டுட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நான் உன் கூட வந்து ஜெயில நிக்க முடியாதுன்னு அவன் கோவத்துல கத்திட்டு இருக்கான். கட் பண்ணா காலையில விடியுது. இந்த மாதிரி நாங்க நியூசிலாந்துக்கு இன்னைக்கு மதியம் பிளைட்ல கிளம்புறோம்னு 10:11 ஹீரோவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பயந்து போனவன் தான் பொண்ண கடைசியா ஒரு முறையாச்சும் பாத்திர முடியாதான்னு வேக வேகமா ஏர்போர்ட்டுக்கு வண்டியில கிளம்பிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல நம்ம குட்டி பொண்ணு, இவ பெருசா பயந்த மாதிரியே தெரியல. என்ன கடைசி 2-3 நாளா ஹீரோவை பாத்திருக்க மாட்டாளையா, அதனால அப்பா தன்னை மறந்துட்டாரோன்னு இவளுக்குள்ள ஒரு பயம். கிட்டத்தட்ட செக்கிங்லாம் முடிச்சிட்டு பிளைட்ல ஏற போற டைம் பார்த்து ஏர்போர்ட்டுக்கு வெளியில இருந்து நம்ம ஹீரோ பிபி வச்சுக்கிட்டு குட்டி பொண்ணை தேடிட்டு இருப்பான். எதர்ச்சியா இவன் நடந்து போற விஷயத்தையும் பார்த்துட்டான். கடைசி நிமிஷத்துல குட்டி பொண்ணு இத பாக்க இவ்ளோ நேரமா அமைதியா இருந்தவளுக்கு திபு திபுன்னு கண்ணீர் ஊத்துது. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு அம்மா எல்லாம் வேணாம், நீங்களே வாங்கப்பா, கடைசி வரைக்கும் எனக்கு நீங்க மட்டும் போதும், நீங்க இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. பதிலுக்கு ஹீரோ பாருங்களேன், செல்லம் பரவாயில்ல விடு, அப்பா கிட்ட பணமும் கிடையாது, உன்னை படிக்க வைக்கிற அளவுக்கு வசதியும் கிடையாது, நீ அம்மா கூடயே போ தங்கம், என்னைக்காவது வாய்ப்பு கிடைக்கும் போது அப்பா உன்னை தேடி வருவேன். இல்லப்பா என்னால முடியாதுப்பா, எனக்கு உங்களை பார்க்கணும், சரி வெயிட் பண்ணுமா நான் வரேன்னு முன்பக்க வாசல் கிட்ட ஓடும் போது சடனா அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை வலுக்கட்டாயமா பிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த பயப்புல இன்சூரன்ஸை வச்சு மோசடி பண்ண விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பொண்ணை பாக்குற ஆர்வத்துல போலீஸ்ல ஒருத்தனை தள்ளிவிட கடுப்பானவங்க இவனை கீழே தள்ளி லாக்க போட்டானுங்க. மோமோ முடிஞ்ச வரைக்கும் அப்பா கிட்ட ஓடி வரலாம் தான் நினைப்பா. ஆனா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மீகா அந்த புள்ளைய தடுத்துருவா. இவங்களுக்குள்ள இருக்க அந்த பாச போராட்டத்தை பார்க்கும் போதே மீகாவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, தன்னை விட ஹீரோவை தான் இவ அளவுக்கு அதிகமா நேசிக்கிறான்னு. ஒரு பக்கம் டிவி நியூஸ்ல மோசடி வேலை பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஹீரோவையும் அவனோட கேங்கையும் கைது பண்ண மாதிரி காட்டுறாங்க. கண்டிப்பா மூமுவை இந்த நிலைமையில கூட்டிட்டு போனாங்கன்னா அவளோட வாழ்க்கையே வீணா போயிடும். சோ மீகா ஹீரோவை காப்பாத்துறதுக்கு சம்மதிக்கிறாங்க. இவனுக்காக தனியா ஒரு அட்வொகேட்டையும் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கேஸும் ஹியரிங்க்கு வருது. இதே இடத்துக்குள்ள நம்ம குட்டி பொண்ணு இருப்பா. ஜட்ஜும் கேட்பாங்க, இந்த மாதிரி உங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, உங்கள யாருக்காச்சும் ஆட்சேபணம் இருக்கான்னு. சடனா ஹீரோ உள்ள போந்து இந்த நடந்த தப்புகளுக்கும் இங்க இருக்க மத்தவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எல்லா தப்பு என்னோடது, நான் தான் இந்த மோசடிகளுக்கு காரணம்னு பழிகளை இவன் ஏத்துப்பான். அதுல என்ன தெரியுமா ஹைலைட், இவனுங்களை சிறைக்குள்ள அடைச்சிருந்த அந்த கொஞ்ச நேரத்துல இந்த ஓனர் பையன் கேயான் உள்ள போந்து, இந்த பாரு நடந்த தப்பு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஏத்துக்கிற, அப்படி இல்லன்னு ஏன் வெளியில என் ஆளுங்கள்ல ஒருத்தனை வர சொல்லிருக்கேன், கூட்டத்தர கூட்டமா பூந்து உன் புள்ளியோட சோழியை முடிச்சிருவேன். சோ இந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் இப்ப ஹீரோ அந்த ஒட்டுமொத்த பழிகளையும் இவன் ஏத்துக்கிறான். ஆனா மீகா மூமோ அப்புறம் ஹீரோவோட அந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அதாங்க அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க, அவங்க முதற்கொண்டு இல்ல இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம், அவனுக்கு அந்த அளவுக்கு மூளை கிடையாதுன்னு எவ்வளவோ கத்துறாங்க. ஆனா ஜட்ஜுக்கு இவங்களோட பேச்சுல நம்பிக்கை இல்ல. அப்பதான் மூமு கட்டுப்பாட்டை இழந்து, என் அப்பா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவரு ஒரு நல்ல அப்பா, என்ன பாத்துக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா, அப்படி இப்படின்னு அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட ஓடி வரும்போது இவங்க 2 பேரு கடையில இருக்கக்கூடிய அந்த அளவு கடந்த அன்பை பார்த்து நம்ம கேடி பொண்ணால தாங்கவே முடியல. இவ பல தப்புகள் பண்ணிருக்கலாம், இருந்தாலும் மனசளவுல கொஞ்சம் நல்லவளா இருக்கா. ஒரு பக்கம் எனக்கு தண்டனையை கொடுங்கன்னு ஹீரோ கால்ல விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஏன்னா தான் பொண்ணோட உயிர் தன்னை விட ரொம்ப முக்கியம். அப்பதாங்க கேடி பொண்ணு உள்ள போந்த, இல்ல அந்த ஹீரோ சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது, அவனை நாங்க தான் கூட்டிட்டு வந்ததே, வண்டியை கொண்டு போய் இடிக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை, மத்தபடி எல்லாத்தையும் பண்ணது நாங்க. தோ அந்த கேஆன் இருக்கானே, அவன் ஹீரோவோட குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணான், அதுக்கு பயந்துதான் ஹீரோ குற்றங்களை தான் பேர்ல ஏத்துக்கிறான். தோ பின்னாடி 5வது ரோல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கால, அவன் தான் கேஆன் செட் பண்ண ஆள்னு உண்மையை போட்டு உடைக்க இப்ப அவனையும் கைது பண்ணிட்டாங்க. கடைசியா போறதுக்கு முன்னாடி, டேய் நீ ரொம்ப நல்லவன், உன்னை எல்லாரும் இதே மாதிரி ஏமாத்த காத்திருப்பாங்க, தயவு செஞ்சு அடுத்த முறை இதே மாதிரி முட்டாளா இருக்காத, உன் பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அந்த கேடி பொண்ணு அங்கிருந்து போயிடுவா. சரி எல்லாம் ஓகே, தப்புன்னு தெரிஞ்சும் கூட நீ எதுக்காக இந்த வேலையை பண்ணன்னு கேட்கும் போது நம்ம ஆளு ரொம்ப சிம்பிளா, உங்களுக்கு உலகத்துல பிடிச்சமான விஷயங்கள் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு உலகமா இருக்கக்கூடியதே என்னோட பொண்ணு மூமு தான், அவளோட சந்தோஷம் எனக்கு தேவை, என் பொண்ணு என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன், ஒரு அப்பாவா அது தப்பு இல்ல, ஆனா ஒரு ஊமை கூட இருந்தானா சைகை மொழி மட்டும் தான் பயன்படுத்துறா, என் கூட இருக்க வரைக்கும் அவளால வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது, என்னோட ஆசை ஒன்னே ஒண்ணு, அவ எங்க போனாலும் சரி என்னைக்காவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவளோட அப்பாவா நான் இருப்பேன், அதை மட்டும் அவ புரிஞ்சுக்கிட்டு என்ன மறக்காம இருந்தாலே போதும்னு ரொம்ப எமோஷனலா பேசும்போது என்னால இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து அழாம இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு கண்கலங்க விட்டானுங்க. இப்ப இந்த கதை எல்லாத்தையுமே நம்ம வளர்ந்த மூமோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது ஜாஸுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் வந்து அழ ஆரம்பிக்கிறா. எங்க அப்பா பண்ணது ஒரு வகையில குற்றம் தான், அதனால குறைஞ்சபட்ச தண்டனையா அவருக்கு 3 வருஷம் கொடுத்தாங்க, ஒருத்தர் ஊமையா இருக்காங்க, அவங்களால பேச முடியாதுங்கிறதுக்காக அவங்கள என்ன
வேணா பண்ணலான்னு கிடையாது, உங்களுக்கு பதிலாதான் நான் இங்க பேச வந்திருக்கேன். ஜாஸ், நடந்த உண்மையை சொல்லுங்க, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம்னு சொல்லும் போது உண்மை எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டா. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் ஓனர் இருக்கா இல்லையா, அந்த பையனோட போன் சேட் எல்லாம் ஹேக்கிங் பண்ணி திரும்ப எடுக்கும் போது புள்ளையாண்டா வசமா மாட்டிக்கிட்டான். இவ வேலைக்கு வந்த இந்த ஜாஸ் கிட்ட தப்பு தப்பா டச் பண்றது, அவளை தன்னோட ஆசைக்கு இடங்க சொல்றதுன்னு சில்மிஷ வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கான். அடாடேய், நல்ல மாதிரி பேசுன தக்காளி, நீ என்ன வேலை பாத்திருக்க, வாடி உன் கோயில் மணி இன்னைக்கு அடிச்சு உடைக்கிறேன் பாருன்னு இவன் அப்படியே ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. மேடம், நீங்க வந்ததாலதான் இந்த கேஸ் ரொம்ப நல்லபடியா முடிக்க முடிஞ்சு, உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லும் போது, ஆனா எங்களுக்கு புரியாத விஷயமே, நீங்க எப்படி ஒருத்தரை பார்த்ததுமே அவங்க ஊமையா காது கேட்காத ஆளான்னு கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப சிம்பிளா ஹீரோயினும் பொதுவா இந்த மாதிரி ஆட்களுக்கு மக்கள் கிட்ட எப்படி பேசணும் பழகணுங்கிற விஷயம் தெரியாது. அதனால நாம அவங்கள பார்த்த நொடியிலேயே நம்மள பார்த்து சிரிப்பாங்க. அதை வச்சுதான் அவங்களுக்கு காது கேட்காத வாய் பேச முடியாதுங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன். சோ இந்த ஒரு சூப்பரான எண்டிங் உடைய இந்த படமும் முடிவுக்கு வருது. என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 11, 12, 13 ரேட்டிங்க அதிகப்படுத்திக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு வேர்த்தான ஒண்ணு. சோ உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.